எனக்கு ரொம்ப நாளாக செம்பருத்தி டீ போடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 செம்பருத்தி பூ பூத்துது. அது நடுவில் இருக்க அந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கலரில் குட்டியை நீட்டாக அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு காம்பையும் எடுத்து நல்லா கழுவிட்டு வெறியும் வந்து அந்த இதழை மட்டும் நல்லா ஒன்று ஒன்றா தனியாக கிள்ளி போட்டேன் நான். அது எவ்வளோ தண்ணியில் போடணுன்னாக்கா 200 இல்லை 250 தண்ணியில் போட்டு நல்லா எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி நல்லா வெள்ளை கலரில் ஆகணும் அது இதெல்லாம். அது ஃபுல்லாக அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கின பிறகு வடிகட்டி கொஞ்சோண்டு லெமன், கொஞ்சோண்டு தேனில் கொஞ்சோண்டு சர்க்கரை கூட போட்டு இல்லை நாடு சர்க்கரை போட்டு கூட குடிக்கலாம். ஆனால் அந்த பிங்க் கலரில் இருக்க பாருங்கள், அது உடனே நீங்கள் வடிகட்டின உடனே வராது. நீங்கள் அது வடிகட்டி ஒரு 2 செகண்ட் அடிச்சு தான் அது நல்லா நல்ல ரோஸ் கலர் சூப்பராக இருக்கணும். நல்ல பிங்க் கலரில் இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். இதே தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அது சங்குப்பூ டீ அந்த செம்பருத்தி டீன்னு வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை பார்க்கல இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இப்போ நிறைய பேர் வீட்டு தோட்டத்தில் செம்பருத்தி பூலாம் வச்சுருப்பீங்க, எல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிக்கலாம்.